ஆசையா அந்த ஏரியாவை டீசல் பண்ணீங்க? 3 நாளைக்கு முன்னால பண்ண எப்படி அப்படியே மினி டெரேசிங்க அதையும் எடுங்க. அட்வான்டேஜ் தான் இருக்கு. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க. ஊரெல்லாம் டென்ட் பறக்குங்களா? மழை பெஞ்சிச்சுல நீங்க அது கவனமா இருக்க வேணாமா? நீங்க அதுக்கான தொழிலே செய்யறீங்கன்னா நீங்க தானே 9 மணிக்கு மேலதான் லேபர் வராங்க. அவங்க வந்து பின்னாடி மழை பெஞ்சு 3 நாள் ஆகுது. மக்கள் அங்க அவதிப்படுறாங்க. எப்ப தூய்மைப்படுத்துறீங்க, எப்ப சரி செஞ்சீங்கன்னு மாவட்ட ஆட்சியருடைய அடுக்கடுக்கான கேள்விகளால் திணறி போன ஊழியர்கள். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைக்காலத்தை ஒட்டி டெங்கு பரவலை தடுக்கிற விதமா தூய்மைப்படுத்துற பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் திடீர்னு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அண்ணா நகர் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் காய்வாகளை முறையா தூய்மைப்படுத்தாம குப்பை கழிவுகளை அகற்றாமலையும் நோய் தொற்று ஏற்படுற வகையில இருக்கிறத பார்த்த நகராட்சி ஆணையரை கடுமையா கண்டிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கந்தளி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆதியூர் ஊராட்சிக்குட்பட்ட பஞ்சனம்பட்டி பகுதியில செயல்பட்டு வந்த பழைய இரும்பு கடையில திடீர்னு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், அதுக்கப்புறமா தகரம் மாதிரியான பொருட்கள்ல மழைநீர் தேங்கி இருக்கிறத பார்த்து, சுகாதார சீர்கேடு விளைவிக்கிற வகையில இருக்கிறத பார்த்து இரும்பு கடையோடைய உரிமையாளரை கடுமையா எச்சரிச்சு உடனடியா தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில மக்களுடைய நலனுக்காக திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியருடைய செயல் அங்க இருக்கக்கூடிய மக்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பேரண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.